வணக்கம், இது உங்கள் எஸ்டெக் ரிவ்யூஸ். நான் உங்கள் சங்கர்லிங்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஃபோட ஃபோன் 1ங்க. சிஎம்எஃப் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னா நத்திங் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. அந்த நத்திங் அப்படிங்கிற பிராண்டோட சப் பிராண்டு தாங்க இந்த சிஎம்எஃப் ஃபோன் 1. இந்த சிஎம்எஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎம்எஃப் ஃபோனு, சிஎம்எஃப் வாட்ச்சு, சிஎம்எஃப் பட்ஸ் 3 வந்துச்சுங்க. பட் நம்ம இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால நமக்கு ரிவ்யூ எதுவும் அனுப்பலை. இதை நம்ம சொந்த காசு போட்டு வாங்கி இதை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்காக. ரெண்டாவது, இந்த ஃபோன் 1 இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் 1 அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபோன் இருக்குங்க. ஒரு பேப்பர் கவரில் ரேப் ஆகி நமக்கு ஃபோன் இருக்குங்க. இதாங்க ஃபோனோட டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. இந்த பக்கம் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. மேலே வந்து ஒரு மைக் இருக்குங்க. கீழே வந்து சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் சிம் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைனா ஒரு சிம், ஒரு ஹைப்ரிட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் பண்ணுங்க. இட் இஸ் அ ஹைப்ரிட் ஸ்லிம் ஸ்லாட். அதை தவிர்த்து USB-C ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. ரெண்டாவது நமக்கு ஸ்பீக்கர் கிரில்லுங்க. இதுதாங்க ஃபோனோட ஓவியோ. இந்த பின்னாடி இருக்க இந்த பேக் பிளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த சிஎம்எஃப்ல இந்த தடவை இந்த பேக் பிளேட்ஸை பூரா கலட்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, யூ ஹியர்ட் இட் ரைட். இது கலட்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய நோக்கியா ஃபோன்லாம் வர மாதிரி இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 விதமான பிளேட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 4 கலர் கொடுக்குறாங்க. 2 பிளாஸ்டிக் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கங்க. ஒன்று க்ரீன் கலர், பிளாக் கலரில் பிளாஸ்டிக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து நமக்கு ஒரு ப்ளூ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுக்குறாங்க. இதுதாங்க இந்த ஃபோனோட ஓவர்வியூ. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நாப், சக்கரை நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே 2 கேமரா ஐலாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஐலாண்டில் 2 கேமரா இருக்குங்க எப்பவும் போல். பட் நத்திங் மாதிரி ஒரு கிளிஃப் இன்டர்ஃபேஸ்னால் வந்து சுற்றி லைட் எரியும். ஃபோனு வந்தாலோ இல்லை நமக்கு ஒரு மெசேஜ் வந்தாலோ சுற்றி லைட் எரியும். அந்த லைட் எரியிற பேட்டர்ன் இதில் கொடுக்கலங்க. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால இதில் அந்த பேட்டர்ன் ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த சக்கரை மாதிரி இருக்குது. இந்த சக்கரை மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் நல்லாவே கலட்ட முடியுங்க. இதை கலட்டிட்டீங்க அப்படின்னா இவங்களே வந்து நத்திங்கோட சைட்லேயே நிறைய ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்க. அந்த ஆக்சசரிஸ் பூராவே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தாராளமாக வாங்கிக்க முடியும். எந்த ஒரு ஆக்சசரியும் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஃபோனை அப்படியே யூஸ் பண்ணலாம். இதான் வந்து ஃபோனோட ஓவர்வியூ. அடுத்து இதுல ஒரு புக்லெட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. சிம் எஜெக்டர் ஒன்று கொடுக்குறாங்க. மற்றபடி பாக்ஸ்ல ஒன்றும் கிடையாது. சிம் எஜெக்டர் பின் பார்த்தீங்கன்னா எப்பவும் எல்லா பிராண்ட்ஸ்லேயும் மெட்டலில் கொடுப்பாங்க. இதில் பிளாஸ்டிக்லேயும் முன்னாடி வந்து சின்னதாக ஊசி மாதிரி ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோட டிசைன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேக் பிளேட்ஸ் வந்து பிளாஸ்டிக் அண்ட் வீகன் லெதரில் வருதுங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சருங்க. ரெண்டாவது டிஸ்பிளேக்கு வந்துட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு கார்ஜியஸான 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz சூப்பர் அமோலட் டிஸ்பிளே இருக்குங்க. சூப்பர் அமோலட் டிஸ்பிளே, அதாவது இதில் யூஸ் பட்ஜெட் ஃபோனுங்கிறதுனால இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளேயும் நத்திங் ஃபோன் 2A, நத்திங் ஃபோன் 2 இதில் யூஸ் பண்ண டிஸ்பிளேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. சேம் LTPS பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாக் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. டிஸ்பிளே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹை பிரைட்னஸ் வந்து ஒரு 500லேருந்து 700 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடு போதுங்க. இது வந்து இன்டோர் கண்டிஷன்ஸில் எங்களுக்கு ஓகேவா பட்டுச்சு. பட் அவுட்டோர் கண்டிஷன்ஸில் இதை யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் அங்கங்கே எனக்கு வந்து பிரைட்னஸ் பத்தலையோ அப்படின்னு தோணுச்சுங்க. நாங்கள் வந்து நிறைய ஃபோன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹை பிரைட்னஸ் மோட் கம்மியான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் பத்தலையோன்னு தோணுது. பட் ஒரு டே டு டே யூஸருக்கு இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பீக் பிரைட்னஸ் HDR வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 2000 nits வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும்தான் அந்த HDR பிளேபேக் இருக்குங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ மற்ற OTT ஆப்ஸ்லேயோ எந்த ஒரு HDR பிளேபேக்கும் இல்லைங்க. ஸோ இந்த HDR பிளேபேக் அப்படிங்கிறது வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், மற்றபடி வேறு எதுவும் பார்க்க முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு சொல்ல போனால் ஸ்பீக்கரை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி சுத்தமாக இல்லைங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி சுத்தமாகவே இல்லை. லவுட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது.
நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த ரேடியோ குழாய் போட்டால் கர 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 கரன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு வந்து பயங்கர லவுடாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியும் காட்டுறேன். அவ்வளோ தூரத்துக்கு சவுண்ட் இருக்குது. பட் கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லெவல் கிளாரிட்டி ஃபோனில் சவுண்டில் இல்லைங்க. என்ன சித்தா நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியரா? ப்ராசஸர், இந்த ஃபோனோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7300ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7050 அப்படிங்கிற ப்ராசஸரில் வந்து ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தாங்க இந்த 7300 அப்படிங்கிற ப்ராசஸர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஃபோனில் வந்து AnTuTu ரன் பண்ணி பார்த்தோங்க. AnTuTu ரன் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு கிடைச்ச ஸ்கோர் வந்து 6,74,000 and odd வந்துச்சுங்க. 6 லட்சம் ஸ்கோர் வந்து வந்துச்சுங்க. CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணுவோங்க. த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும்போது 89% ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுங்க. ஃபுல்லாக க்ரீனாக தாங்க இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ரெண்டாவது வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணுவோங்க. 99.5% இதோட ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுங்க. ஒரு 15,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த அளவுக்கு ஒரு த்ராட்லிங் எஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து நத்திங்கால டெலிவர் பண்ண முடிஞ்சது ஒரு பெரிய சந்தோஷங்க. ரெண்டாவது யூசேஜ், டே டு டே யூசேஜ் எப்படி இருக்குது, அதான் கொஸ்டின் மார்க். இந்த டே டு டே யூசேஜை நான் கடந்த ஒரு 1.5 வாரமாக இந்த ஃபோனை என்னோட ப்ரைமரி ஃபோனாகவே 2 சிம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. எனக்கு எந்த ஒரு லேகோ எந்த ஒரு ஸ்டட்டரோ எதுலேயுமே எங்கேயுமே நான் ஃபேஸ் பண்ணலைங்க. ரெண்டாவது நத்திங்கோட ஓஎஸ் ரொம்ப க்ளீனான ஒரு ஓஎஸ்ங்க. இந்த நத்திங்கோட ஓஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Android 14 மேலே நத்திங் ஓஎஸ் 2.6 இப்போதைக்கு இருக்குங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஓஎஸ். இட்ஸ் அ ப்ளோட்வேர் ஃப்ரீ ஓஎஸ்ங்க. அதனால இந்த ஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நத்திங் 2.2a அது ரெண்டில் என்ன ஓஎஸ் இருக்கோ அதே தான் கொடுக்குறாங்க. நான் பட்ஜெட் ஃபோன் அப்படின்னோடனே நிறைய கார்னர்ஸ் கட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். எந்த கார்னர்ஸும் கட் பண்ணலைங்க. ஓஎஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. டே டு டே யூசேஜுக்கு க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கேமிங் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 கேம்ஸ் விளாண்டு பார்த்தோங்க. எங்கள் டீம்லேயே விளாண்டாங்க, நானும் விளாண்டு பார்த்தேன். BGMI விளாண்டோம், கால் ஆஃப் டியூட்டி மொபைல் விளாண்டோம். BGMI கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ரெண்டுமே வந்து சாதாரண ஒரு ஃப்ரேம் செட்டிங்கில் வச்சு உங்களால் விளையாட முடியுங்க. ஃபோன் கண்டிப்பாக சூடாகலை. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எங்களுக்கு ரீச் ஆனதே வந்து ஒரு 38-39 டிகிரிஸ் தான் ரீச் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ், இந்த பீச் பக்கி, ஸ்னேக்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் விளாண்டு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. பேட்டரி பற்றி சொல்லணும்னு வைங்களேன், இதில் இருக்க பேட்டரி ஒரு 5000 mAh பேட்டரிங்க. 5000 mAh பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் இந்த 1.5 வார யூசேஜ்லேயும் எனக்கெல்லாம் சாதாரணமாக வந்து 6-7 மணி நேரம் வந்துச்சுங்க. 2 சிம் போட்டு எப்போவுமே 5G 4G ஆனில் வச்சுருந்து வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபைக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து கேம்ஸ் விளையாண்டு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து வீடியோஸ் எடுத்து கால்ஸ் ஆன்சர் பண்ணி மெசேஜஸ் ரிப்ளை பண்ணி என்னோட டாஸ்க்கு பூராவே இந்த ஃபோன் இமெயில் செக் பண்ணி எல்லாமே இந்த ஃபோனில் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு 6-7 hours வரைக்கும் தாராளமாக ஸ்க்ரீன் ஆன் டைம் வருதுங்க. இது வந்து இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 rupees ஃபோனில் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. இதை தவிர்த்து ஒரு 33 வாட்ஸில் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகுதுங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் இல்லைங்க, சிஎம்எஃப்லே சார்ஜர் தனியாக வைக்கிறாங்க. உங்களுக்கு வேணா சிஎம்எஃப் சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து நிறைய சார்ஜர்ஸ் அமேசான்லேயும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பிடி சார்ஜர்ஸை வாங்கி தாராளமாக இந்த ஃபோனோட பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து கேமராஸ்க்கு வருவோங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா இருக்குங்க. ஒன்று வந்து 50 மெகாபிக்சல் மெயின் சோனி கேமரா, இன்னொன்று கணக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு டெப்த் கேமரா. இந்த கணக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்க டெப்த் கேமரா விட்டுருங்க. பட் இந்த சோனி கேமரா மெயின் கேமராவில் நான் பல ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேங்க. எங்கள் ஃபேமிலி கேதரிங் கூட ஒரு கேதரிங் போயிருந்தேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். டே லைட்டு நைட் லைட்டு எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தேன். ஃபோட்டோஸ் அமேசிங்காக வருதுங்க. என்னையவே இந்த ஃபோன் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சுங்க. இந்த விலைக்கு இந்த விலைக்கு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுங்க. ஒரு 15,000 ரூபா ஃபோனில் நல்ல ஒரு கேமராஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சோனி கேமரா கொடுத்துருக்காங்க, IMX882 கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி செல்ஃபின்னு வரும்பொழுதும் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருக்குங்க. அதையும் நிறைய இடத்துல என்னோட செல்ஃபிஸ் எடுத்து பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. எனக்கு செல்ஃபிஸ் பிடிச்சிருந்துச்சி. இன்ஃபேக்ட்
வீடியோஸ் அப்படின்னு வரும்போது இதில் வந்து 4K வீடியோஸ் பேக்கில் எடுக்க முடியுங்க, ஃப்ரண்ட்டில் 1080p வீடியோ எடுக்க முடியுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க. பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி இந்த கேமரா இந்த காசுக்கு, அதாவது 15,000 ரூபாய் அப்படிங்கிற காசுக்கு நல்லாவே இருக்குதுங்க. ரெண்டாவது சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட் நத்திங்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் நத்திங்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 பட்ஜெட் தான் உங்கள் பட்ஜெட்டு. நீங்கள் கேம்ஸ் ரொம்ப விளையாட மாட்டீங்க, நார்மலாக டே டு டே யூஸ் தான் இந்த ஃபோனில் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க, கேஷுவலாக யூஸ் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க, வாட்ஸ்அப் முக்கியம், ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் நாங்கள் வச்சுருக்க இந்த வேரியண்ட் வந்து 8/128 வேரியண்ட்டுங்க. இதில் வர்ச்சுவல் ரேம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. 8GB ரேம்னா 8GB வர்ச்சுவல் ரேம், 6GB வாங்கினீங்கன்னா 6GB வர்ச்சுவல் ரேம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னோட வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா a very good overall budget phone from Nothing. Congrats Nothing for creating such a wonderful phone in your sub-brand CMF. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எஸ் டெக் ரிவ்யூஸ். நான் உங்கள் சங்கர்லிங்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. Thanks a lot for watching. This is Shankar Lingam signing off.